ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம சன் ஜின்வூ விசஸ் சன் கோகு இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டாங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வளன்னு பேசாம வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம சன் கோகுவோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டியை பார்ப்போம். கோகுவோட பவர்ஸ் மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கும். அதாவது ஒரு அடியில் கூட மொத்த யூனிவர்ஸையும் கோகுவால் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கோகுவோட ஸ்பீடு லைட்டை விட வேகமாக இருக்கும். அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம்லலாம் இருக்கும்போது யோசிக்காமலேயே ஆப்போனன்ட்ஸ் மூவெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம சன்ஜினோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டியை பார்த்தா நம்ம சன்ஜின்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா சன்ஜின்வூ ஒரு கன்செப்ஷுவல் காட்னே சொல்லலாம். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா ஜின்வூ சாவுக்கே கடவுள் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்வூ கிட்ட தனியாக ஒரு டொமைனே இருக்குது. அங்கே ஜின்வூ தான் கடவுளே. அது இல்லாமல் ஜின்வூ கிட்ட 10 மில்லியனுக்கு மேலே ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்கே அது பெருசு இல்லை, எல்லா ஷேடோவுமே இம்மார்டாலிட்டி தான் இங்கே பெருசு. ஜின்வூ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஷேடோ சோல்ஜர்ஸை அழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஜின்வூவை ரியல் வேர்ல்டில் கொன்னாலுமே திரும்ப அவரால் வர முடியும். அதற்கான காரணமே அவர் ஷேடோ மோனாக். இப்போ 1vs1 யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்பீடில் பார்த்தா கோகு தான் ஜெயிப்பான். ஏன்னா கோகுவால் ஒரு கேலக்சியிலேருந்து கேலக்ஸி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதனால ஜின்வூவால் கோகுவோட ஸ்பீடெல்லாம் ட்ராக் பண்ண கூட முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கோகுவோட யூனிவர்ஸ் 7ல் ஹைக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ஜின்வூவோட இம்மார்டாலிட்டி கூட அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை ஏன்டா இப்படி லவ்னஸ்ஸாக சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா கோகு எவ்வளோ பெரிய இன்ஸ்டிக்ட் எடுத்து வந்து நம்ம சன்ஜினோட ஆர்மியை அழித்தாலும் ஆர்மி வந்து திரும்பி ரீஜெனரேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அடுத்து அல்ட்ரா இன்ஸ்டிக்ட் கோகுவோட பாடி இன்ஸ்டிக்டிவ் மூவ் ஆகும். அதனால ஷேடோ ஆர்மி எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் கோகுவோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணால் ஜின்வோட ஷேடோ ஆர்மி கொஞ்ச நேரத்திலே அழிக்க முடியும். அப்படியே நம்ம ஜின்வூ சைடு வந்தால் மேலே நான் சொன்ன மாதிரி ஷேடோ ஆர்மியே அழிஞ்சாலும் ஜின்வூவால் திரும்ப ஷேடோ ஆர்மியை வர வைக்க முடியும். அப்படி பார்த்தா நம்ம கோகுவோட பவர்ஸ் பெருசாக நமக்கு தெரிஞ்சாலும் கோகு கிட்ட ஸ்டாமினா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா கோகுவை கில் பண்ண முடியாது, ஆனால் பவர்லெஸ் ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜின்வூவோட ரூலர் அத்தாரிட்டி மூலம் கோகுவை ஃபிசிக்கலாக தொட முடியலனாலும் கொஞ்ச நேரத்துக்கு கோகுவோட மூமெண்ட்டை கட்டுப்படுத்த முடியும். இப்போ கோகுவோட பவர்ஸ் பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கும். அப்படி பார்த்தா ஜின்வூவோட டொமைனில் கோகுவை வர வச்சுட்டா நம்ம ஜின்வூ தான் அங்கே காடு. டொமைனில் திரும்ப கோகு ஹைக்கேயை வச்சு திருப்பி அடித்தாலும் ஜின்வூக்கு அது சின்ன அடி மாதிரி தான் தெரியும். அங்கே அப்போ ஜின்வூ ஷேடோ ஃபார்மில் இருந்தானா ஜின்வூவால் ரீஜெனரேஷன் ஆக முடியும். அப்படி பார்த்தா ரெண்டு பேரோட சக்தியுமே ஈக்குவல் தான் சொல்லணும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா கோகு ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி ஒரு அடியிலேயே அழிச்சிருவார். ஆனால் நம்ம சன் ஜின்வூ அப்படி கிடையாது. ஷேடோ ஆர்மியை வச்சு கொஞ்சமாக கோகுவை கில் பண்ணிடுவார். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே அவங்க யூனிவர்ஸில் காட் லெவல் தான். அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே கோட் தான்.